ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது பிளாக் ஸ்குவாட். இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா GTA San Andreas தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தமிழில் அந்தளவுக்கு எந்த வீடியோஸும் யாரும் போட்டதில்லை. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு கேம் இந்த கேமை சூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வீடியோக்காக. வாங்க போய் ஃபஸ்ட்டு மிஷன் ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் மிஷன் போகலாமா இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி நிறையா இந்த கேமில் இருக்குது, அதுவும் கூட ட்ரை பண்ணி வீடியோ போடலாம். பார்த்திங்கன்னா இந்த கேம் லைட்டாக லேக் ஆச்சு ஃபோனில், இருந்தாலும் பரவாயில்லன்னு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அப்பாவீங்களா, என்னடா இப்படி வரீங்க? நீங்கள் ஆரம்பத்துலேயே சைக்கிளில் தான் போகணுன்னு சொல்லிட்டானுங்களா, அதனால் அந்த காரணத்தினாலே சைக்கிளில் போயிட்டுருக்கேன். இல்லாட்டி கூட நான் நீட்டாக காரில் கூட போயிடுவேன். இத்தனை கார் போயிட்டுருக்குல்ல, எவனாச்சும் பிடிச்சி கொடுத்தனா கார் தர போகிறான். என்ன சொல்கிறீங்க? GTA விளாட்றதுலேயே தாங்க ஒரு பிரச்சனை. பட்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் இல்லை, நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல. இறங்கியாச்சு. சரி, முதல் மாதிரியே வீட்டுக்குள்ளே போவோம். சிஜே ஃபோட்டோ எடுத்து அழுவார், அதெல்லாம் நம்ம வேணான்னு ஸ்கிப் பண்ணி விட்டோம். பிக்ஸ்மோக்கு பார்த்தீங்கன்னா கார்லாம் வச்சுருக்காரு. ஸ்வீட் அண்ட் கெண்டல் ஏன்டா வச்சுருக்கேன், சுண்டல் வச்சுருக்கலாம்ல. நாலு பசங்களும் இருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா பல்லாஸ் கேங் வந்துட்டானுங்க, சுட்டுட்டானுங்க, கொளுத்திட்டானுங்க, போயிட்டானுங்க. அவனுங்க வச்சுருக்கிறது காரு, அவனுங்கிட்டேருந்து தப்பிக்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு BMX சைக்கிள் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இதை வச்சு நம்ம அவனுங்கிட்டேருந்து தப்பிப்போன்னு ஒரு நம்பிக்கையில் நம்மளுக்கு இந்த மிஷன் கொடுத்துருக்காங்க. பெடல் பண்ணி அழுத்தக்கூடிய BMW சைக்கிள் 53 கிலோமீட்டர் ஹாரில் போய்கிட்டு இருக்கு. என்ன ஒரு அதிசயம், நீங்களே பார்த்துக்கோங்க. நான் எப்பவும் போகிற ரூட்டில் போகல இன்றைக்கி. சரி, யூடியூப்பில் சேனல் அப்லோடு பண்ண போகிறமே, வித்தியாசமாக போகலாமேன்னு நினச்சி போன அப்புறம் தான் தெரியுது அவனுங்க வேறு ரூட்டில் போயிட்டானுங்க. ஐயோ, ஐயோ, டக்குன்னு போனமே வந்துட்டான்டா. ஐயோ, இப்போ பண்ணுவோம் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கு. போய் ஹைவேல விட்டு சொருகிடுவேன். ஏதோ இந்த பவர் பட்டனுங்கிற ஒரு சீட் இருக்கிறதுனால தப்பிச்சிட்டேன். ஆஹா, போச்சு. இப்போ இவனுங்க அப்படியே நின்றுவானுங்க, அவன் பின்னாடி வரமாட்டானுங்க. ஏன்னா இதுதான் அந்த மிஷனில் அவனுங்க பண்ணி வச்சுருக்கானுங்க அந்த மாதிரி. போடா வேகமாக போடா. நம்ம சிஜே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் இந்த சைக்கிள் அழுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம க்ரோவ் ஸ்ட்ரீட் ஹோமிஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கானுங்க. ஹெல்ப்பு கூட கூப்பிட்டுக்கலாம், ஆனால் அவனுக்கு வரதான் மாட்டானுங்க. இப்போதைக்கு வரமாட்டானுங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஸ்வீட்டு மட்டும் இடையில காணாமல் போயிடுவார். இந்த மிஷன் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறப்ப ஸ்வீட்டு காணோம். ஸ்வீட்டு மட்டும் காணாமல் போயிடுவார். அதுதான் என்னென்னு ஒரு சந்தேகம், வேறு ஒன்றும் இல்லை. நான் GTA San Andreasல உருப்படியாக ஒரு மிஷன் பண்ணியிருக்கேன்னா அது இது மட்டும்தான். ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லிக்கிறேன், பார்க்குறவங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம். கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்தது GTA San Andreas கேமில் என்ன பண்ணலான்னு, இல்லை வேறு கேம் தோணுச்சுனாலும் சொல்லுங்கள், போட்டு விட்றேன்.
இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம். 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம். 125 போகுது. ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு போய் அவனுக்கு கொடுத்துருக்க ரெட் கலர் மார்க்கரில் நின்னோம்னா எதுவுமே ஆகலை. என்னடான்னு திரும்பி பார்த்தா ஸ்வீட்டை ரைடரை காணோம். ஐயோ ரைடர் எங்கே போனானுங்கன்னு தெரிலையே. ரைடரு மறுபடியும் நம்ம அந்த சைடு போய் ரைடரை பார்த்துட்டு வரலான்னு போனால் ரைடர் இப்போ தான் அங்கேருந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு. இவர் வர ஸ்பீடு இருக்கே ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்காரு. இந்த ஸ்பீட்லலாம் போகக்கூடாது. ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் கேமில் இருக்க போலீஸ்காரங்களாம் லிமிட்டே வச்சுருக்காங்க. ஆனால் அவர் அவ்வளோ வேகமாக வராருன்னா பார்த்துக்கோங்க. நான் பேசுகிறது கண்டிப்பாக சிரிப்பு வரலான்னு தெரியும். இருந்தாலும் நான் பேசுகிறேன், கண்டிப்பாக சிரிச்சுக்கோங்க எல்லோரும். சிஜே பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சாதித்த மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாரு. இந்த கேப்பில் ரைடு ஸ்வீட் எங்கே போயிட்டு வந்தாருன்னு தான் தெரில. அதுதான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஏதோ பேசிக்கிறானுங்க. நம்ம கீழே இருக்க கேப்ஷன்ஸு பார்க்கவே இல்லை. பார்த்துக்கலாம். ஏதோ டோர் க்ளோஸ், டோர் அன்லாக்டுன்னு வேறு வருது. ஓப்பன், டோர் க்ளோஸ்னு வருது. அது என்னன்னு தெரில. சீட்டுன்னு நினைக்கிறேன். கேபில் சீட்டு எது கொடுக்கணும்னு தெரியாமையே வச்சுருக்கானுங்களே. ஐயோ. மிஷன் பாஸ்ட், ரெஸ்பெக்ட் ப்ளஸ். வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு மிஷன் முடிச்சாச்சு. சில கோளாறு வேலைகள் பார்த்து தான் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து நான் வந்து கன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். கேபில் கன்னே தரமாட்டேங்கிறானுங்க. ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆச்சு. போகிற வரலாம் நம்மளுக்கு கண்ணை வச்சு விட்டுக்கிட்டு இருக்கானா. எனக்கு பார்த்தோன்னே சரியான காண்டு. நானும் இந்த வீட்டு மேலே ஏறி அதில் ஏறி அப்புறம் கன் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது கண்டிப்பாக வேலைக்கு ஆகலை. அதுக்கு இப்போ முதல்லையே நான் பேசாமல் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா கன்று ஈஸியாக நம்ம கையில் கிடச்சிருக்கோம். என்ன பண்ணுறது, யோசிக்காமல் விட்டேன். இந்த வீட்டு மேலே ஏறி அந்த வீட்டு மேலே தாவனோம்னா கன்று நம்மளுக்கு அசால்ட்டு. ஏதோ எஸ்எம்ஜி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். பின்னாடி சைடு போனோம்னா ஒரு பிஸ்டல் ஒன்று இருக்கும். ஒரு பிஸ்டல் மட்டும் எப்படியாவது எடுத்துடணும். 50 புல்லட் தான் கொடுத்துருக்கானுங்க. 50 புல்லட் வச்சு நான்டான்றது 10 செகண்ட் கூட தாங்காதுடா. என்னடா புல்லட் இருக்குது, இத்தனோடு தந்துச்சிருக்கீங்களா? அடா இருக்குடா பிஸ்டலு. அந்த போலீஸ்காரனுங்க போகிற வரணும். அவனுங்க சுட்டாலே ஆஃபீஸாக கன்று தாங்கன்னு சொன்னால் தரமாட்டாங்க. இருந்தாலும் நம்ம சுட்டு வாங்கிக்க வேண்டியது தான். கேமில் வேறு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பக் வந்துடுது ஒயிட் கலரில். சிஜே வந்து ரொம்ப களைப்பாயிட்டார். சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. வீடியோவை 13 நிமிஷம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் க்ரோ ஆகும். ஜிடிஏ கேம் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஜிடிஏ கேம் வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் நல்ல ஒரு கேம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு நம்ம கேம் முடிச்சுக்கலாம், வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த பார்ட் போட்டுருவோம். ஓகே கைஸ், பாய். தேங்க்யூ.